உங்களுடைய வீக்னஸஸ் அண்ட் ஃபியர்ஸ் இதையும் நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இந்த உலகத்தில் பர்ஃபெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. 100% எந்த ஒரு வீக்னஸுமே இல்லாமல், எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் அப்படி ஒரு நபர் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் தேடினீங்க அப்படின்னா அப்படி யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அதுதான் யதார்த்தம். படத்தில் உள்ள ஹீரோ மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. அதனால் உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு இந்த மாதிரியான வீக்னஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே உரிய பயங்கள் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா, மற்றவங்களோட லைஃப்பில் இதெல்லாம் யாருக்குமே கிடையாது போல, எனக்கு மட்டும்தான் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அவசியம் இல்லாத நபர்களிடத்துல, தேவையில்லாத நபர்களிடத்துல நீங்கள் அதை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் மற்றவங்க உங்களை பற்றி குறைவாக மதிப்பிடுவதற்கு நீங்களே வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த உலகத்தில் பர்ஃபெக்டாக வெளியே பார்க்குறதுக்கு எந்த ஒரு ஃபியரும் எந்த ஒரு வீக்னஸ் இல்லாத மாதிரி ஒரு சில நபர்கள் பார்க்குறதுக்கு தெரியும் போது அதில் உள்ள யதார்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப நாசூக்காக தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபியர்ஸ் அண்ட் வீக்னஸஸை மறைச்சி தங்களை ஒரு மாதிரி ஒரு ஷோகேஸ் பண்ணுறாங்க. அதனால் அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய ஃபியர்ஸ் அண்ட் வீக்னஸஸை வெளியே சொல்லாதீங்க. இன்னொரு நோக்கத்துக்காக நீங்கள் இந்த ஃபியர்ஸ் அண்ட் வீக்னஸஸை வெளியே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பரிதாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு. நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்களை வெளியே சொல்லும்போது எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பரிதாபத்தை அவங்ககிட்ட சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பரிதாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக நாம் மற்றவங்களிடத்துல சொல்கிறதும் கூட ஒரு சரியான விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நீங்கள் கண்டவங்ககிட்ட உங்களுடைய வீக்னஸ் அண்ட் ஃபியர்ஸை நீங்கள் சொல்லிட்டு அலைறீங்கனாலே ப்ராக்டிக்கலாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் மற்றவங்க உங்களை பார்த்து பரிதாபப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க. அந்த உணர்வு தான் இந்த விதமாக வெளிப்படுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த மனநிலையை மாற்றிக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிற பல வாய்ப்புகளை தடை செஞ்சிடும். ஓ அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குதுப்பா, இதெல்லாம் சரிப்படாது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்களே தவற விடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.